எங்கே இருக்குது? இப்போ வந்து ஆந்திரா சொல்லிடுவீங்க, கர்நாடகா சொல்வீங்க, மத்திய பிரதேசம் சொல்வீங்க. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியாதுல்ல. எந்த இடத்துல இருக்குது, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் ஆந்திரா, இதுதான் கர்நாடகான்னு இப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு ஈஸியஸ்ட் வழி, ஒரு சின்ன கதை மாதிரி. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள், முன்பு ஆண்ட முதலமைச்சர்கள் பற்றி உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம்? கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா. இந்த 3 பேரை வச்சு இந்த மேப்பில் ஒரு பகுதியை, நம்ம இந்தியாவினுடைய ஒரு பகுதியை பார்க்கணும். நம்முடைய முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் எங்கே பிறந்தார் தெரியுமா? கேரளாவில் பிறந்து கண்டியில் வளர்ந்தார், இலங்கையில் உள்ள கண்டியில் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கே எம்ஜிஆர் அப்படி வச்சுக்கோமா. கேரளாவில் பிறந்து கண்டியில் வளர்ந்த எம்ஜிஆர். எம்ஜிஆர். இப்போ பாருங்க, அப்படியே மேல் பக்கம் வாங்க, இந்தியாவுடைய மேல் பக்கம் வாங்க. கேரளா, கே கர்நாடகம், எம் மகாராஷ்டிரம், ஜி குஜராத், ஆர் ராஜஸ்தான். புரிஞ்சு போச்சா? அப்படி இந்தியாவுடைய மேப்ல மேல் பக்கம் அப்படி வந்துடலாமா? கே இந்தியா, கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம், குஜராத், ராஜஸ்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் 2 ஃபீல்டில் நல்ல உச்சத்தை தொட்டார். என்ன ஃபீல்டெல்லாம்? 2 துறைகளில் மிகச்சிறந்த விளங்கினார். என்ன துறைகளெல்லாம்? ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். ஒன்று சினிமா, அரசியல். 2லையும் உச்சத்தை தொட்டார். அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஹையஸ்ட் பீக். ஹெச்பி, ரெண்டு துறையில உச்சத்தை கொடுத்தார். இங்க பாருங்க, அப்படியே போங்க. ஹரியானா, பஞ்சாப். ஹரியானா, பஞ்சாப். ஹிமாச்சல் பிரதேஷ். ரெண்டு துறையில உச்சத்தை கொடுத்தார். ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேயா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 2 பேர் ரொம்ப ஃப்ரெண்டு, 2 பேர் ரொம்ப நெருக்கம். யாரெல்லாம்? அவர்களும் முன்னாள் முதல்வர்களாக இருந்தவர்களாம். யாரெல்லாம்? ஜெயலலிதா, கலைஞர். 2 பேர் சொல்லிட்டோம். 2 முன்னாள் முதல்வர்கள் பேர் சொல்லிட்டோம், ஜெயலலிதா அண்ட் கலைஞர். ஸோ இங்க பாருங்க, என்னது? ஜம்மு காஷ்மீர். என்னது? ஜம்மு காஷ்மீர். இப்போ மேல் பக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இந்தியாவுடைய மேல் பக்கம் எல்லாம் முடிஞ்சுது. எது தெரிஞ்சா போதும்? கே எம்ஜிஆர், ஹெச்பி, ஜேகே. அவ்வளோ. கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரம், குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், அப்புறம் ஜம்மு காஷ்மீர். முடிஞ்சது. மேல் பக்கத்தை முடிச்சிருச்சு. இனி இந்தியாவினுடைய கீழ்பகுதி அப்படியே பார்க்கலாமா? கீழ்பகுதி பார்க்கறதுக்கு நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு சிறந்த தலைமை ஆசிரியர் ஒருத்தர், அவர் வந்து அவார்டு வாங்கியிருக்கிறார். அரசினால் வழங்கப்பட்ட நல்லாசிரியர் அவார்டு அவர் வாங்கியிருக்கிறார். இப்போ அவர் வாங்கி முடிச்சு அடுத்த வருஷம் வந்து அவரை வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஒரு ஹைஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த ஊருக்கு அவர் போகிறார். அவார்டு வாங்குற பெருமையோடு போவார்ல, சந்தோஷமா இருக்குமா? இருக்காதா? அந்த ஸ்கூலுக்குள்ளே போகும்போது அப்படியே ஒரு வீடு நடை போட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ஹாப்பியாக போகுது. அப்போ தலைமை ஆசிரியர் அந்த ஸ்கூலுக்கு வர்றாரு. தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார். உள்ள எப்படி போவாரு? அந்த ஸ்கூலுக்குள்ள ரொம்ப கம்பீரமா போவார். வீடு நடை போட்டு தலைமை ஆசிரியர்
வீடு நடை போட்டு கவனி டோன்டா. இதை ஞாபகமாக இருக்கணும். அவர் அந்த ஸ்கூலுக்குள்ள போகிறத அப்படியே கற்பனை பண்ணிப்பார். தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார் வீடு நடை போட்டு. தா ஆ ஓ பா டி அவ்வளோ. இப்போ கீழ்பக்கமா போலாமா? இங்க பாரு, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, வங்காளம், பீகார். புரிஞ்சு போச்சா? தலைமை ஆசிரியர் ஒருவர் வந்தார் வீடு நடை போட்டு. கீழ்பக்கம் உள்ள 5 மாநிலங்களும் முடிஞ்சுட்டா அப்படியே போயிடலாம். ரொம்ப எளிதாக போயிடலாம். தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, வங்காளம், மேற்கு வங்காளம், பீகார் முடிஞ்சு. செஞ்சு பார்த்தாப்பா ரொம்ப ஈஸி. சரி, இப்போ ஒரு ஸ்கூலை விட்டு நீ இன்னொரு ஸ்கூலுக்கு போற, என்ன பண்ணுவேன்? டிசி கேட்பலாம். டிசி கேட்பலாம் எப்பயே கேட்க மாட்டியா? அவர் தலைமை ஆசிரியராக இருக்கிறதுனால அவர்கிட்ட நிறைய பேர் டிசி வாங்க வருவாங்களா? டிசி வாங்க வர்றாங்க. அவர் எப்படி வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுக்கு புதுசாக போன பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க? விசிட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கூல் எப்படி இருக்குது, அந்த தலைமை ஆசிரியர் எப்படி வேலை பார்க்குறாருன்னு பார்ப்பாங்க. பொதுவாக வந்து எங்களெல்லாம் விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஏஓஸ் இருக்கிறாங்க, டிஓஸ் இருக்கிறாங்க, சிஓஸ் இருக்கிறாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் இருக்கிறாங்க, டைரக்டர் இருக்கிறாங்க. மிக உயர்ந்த அதிகாரி அப்படின்னு சொல்ல போனால் அதில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்கள ஜாயிண்ட் டைரக்டர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஜாயிண்ட் டைரக்டர். ஜேடி வரார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? ஜேடி இன்னைக்கு விசிட் வரார் அப்படின்னு. அதே மாதிரி அந்த தலைமை ஆசிரியர் பார்த்தாரா, வேலை பார்த்தாரா, அவர் ஸ்கூலுக்கு அன்னைக்கு ஜேடி விசிட் வந்தார். அப்போ அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த நேரத்தில் அந்த தலைமை ஆசிரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிசி கொடுத்துட்டு இருந்தார். கொஞ்சம் பேர் அந்த முடிச்சு பாஸ் பண்ணி போயிருப்பாங்க இல்லையா, அவங்க டிசி வாங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டிசி கொடுத்துட்டு இருந்தார். என்ன கொடுத்தார்? டிசி கொடுத்தார். யார் வந்தா? ஜேடி வந்தாங்க. யார் வந்தா? ஜேடி வந்தாங்க. டிசி தெலுங்கானா, சி தெலுங்கானா சத்தீஸ்கர். தெலுங்கானா சத்தீஸ்கர். யார் வந்தா? ஜேடி வந்தா ஜார்க்கண்ட். புரிஞ்சு போச்சா? அந்த தலைமை ஆசிரியரை பார்க்க ஜேடி வந்த அப்போ அவர் டிசி கொடுத்துட்டு இருந்தார். சி தெலுங்கானா, சி சத்தீஸ்கர், ஜேடி ஜார்க்கண்ட். முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போச்சாப்பா? இனி அடுத்து இந்தியாவோட மத்தியில் இருக்கக்கூடியது மத்திய பிரதேசம். எது சென்ட்ரல் இருக்குன்னு பாரு. எது இருக்குது? மத்திய பிரதேசம் இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் நடுஹால் பெருசா இருக்குமா? அதில் மேலே என்ன போட்டிருப்பாங்க? இப்போ கட்டுற வீட்டிலலாம் அந்த மாதிரி என்னது காங்கிரீட் போட்டிருப்பாங்க. காங்கிரீட்னால ஆன இது போட்டிருப்பாங்க. பழைய கால வீட்டில் பார்த்தீங்கன்னா உத்திரம்னு ஒன்று போட்டிருப்பாங்க. பெரிய உத்திரம், மரத்தினால ஆன பெரிய உத்திரத்தை போட்டிருப்பாங்க. உத்திரம் சென்ட்ரலில் இருக்கக்கூடியது மத்திய பிரதேசம். மத்தியில் இருக்கிறது மத்திய பிரதேசம். உத்திரத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஒன்று உண்டு. என்ன தெரியுமா? வடக்கேன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அப்போ மத்திய பிரதேசத்துக்கு வடக்கே இருக்கிறது என்னது? உத்தரப்பிரதேசம். என்னது? உத்தரப்பிரதேசம். சில வீட்டுல ஒரு உத்தரம் இப்படி போட்டிருப்பாங்க, இன்னொரு உத்தரம் அதுக்கு கீழே இப்படி போட்டிருப்பாங்க. பார்த்திருக்கேன். பெரிய வீடா இருந்தா 2 பெரிய ரூமா இருந்தா 2 உத்தரம் போட்டிருப்பாங்க. நம்ம இந்தியாவும் பெரிய நாடு. இதனால இங்க பாரு, மத்திய பிரதேசம், அதுக்கு வடக்க உத்தரப்பிரதேசம், உத்தரத்துக்கு மேல ஒரு உத்தரம். என்னது? உத்தரகாண்ட். முடிச்சிட்டோமான்னு பாரு. எல்லாம் முடிச்சிட்டோம். இந்த பகுதி எல்லாமே முடிச்சிட்டோமா? ரொம்ப ஈஸி. சொல்றது ரொம்ப ஈஸி. கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, ஒரிசா, மேற்கு வங்காளம், பீகார், தெலுங்கானா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட். மத்தியில் இருக்கிறது மத்திய பிரதேசம். அதுக்கு வடக்கு உத்தரப்பிரதேசம், உத்தரத்துக்கு மேல உத்தரம் உத்தரகாண்ட். ஸோ இந்தியாவிலே இந்த பகுதிகள் முடிஞ்சாச்சு. அடுத்து இந்த பகுதியை பார்க்க போறோம். இதுக்கு பேர் என்ன பேருன்னா, வடகிழக்கு மாநிலங்களுக்கு பேரு 7 சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படி பார்க்க போறோம்? இதுல 7 மாநிலங்கள் இருக்கும் பாரு. 1 2 3 4
4 5 6 7. இந்த 7ஐயும் நம்ம எப்படி பார்க்கணும் பார்க்கலாமா? முதல்ல சூரியன் எந்த திசையில உதிக்கும்? கிழக்கு. சூரியனுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? தமிழ் இலக்கியங்கள்ல ஒரு பேர் உண்டு, கதிரவன். இன்னொன்னு அருணன். அருண் பேர் இருக்காங்கல்லமா, அருண்ன்ற பேர் என்னது? அருணன்ல இருந்து வந்ததுதான் அருணன். அருண் அப்படின்னு சொன்னா சூரியன். சூரியன் உதிக்கிறது கிழக்குன்னு சொல்லிட்டேன். அதனால இந்த கீழக்கடையில் இந்தியாவுல கீழ்கடையில் இருக்கக்கூடிய மாநிலம் எது பாரு? இதுதான் கரெக்டா கீழக்கடையில கிழக்கே எண்ணில் இருக்கக்கூடியது என்னது? அருணாச்சல பிரதேசம். சரி, இப்ப சூரியன் வந்து புராண இதிகாசங்கள்ல ஒரு கதை உண்டு. என்ன கதை அப்படின்னா, சூரியன் ஒரு வாகனத்துல வருவான். என்ன வாகனம்? குதிரை. சொல்லியிருக்காங்களா? 7 குதிரை பூட்டிய வாகனத்துல சூரியன் வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, அது இருக்கட்டும். குதிரை அப்படி இருக்கட்டும். குதிரை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு அனிமல் என்னது? என்னது? குதிரை மாதிரி இருக்கக்கூடிய குதிரைக்கு இனமான இன்னொரு விலங்கு வந்து அனிமல் வந்து என்னது? கழுகு. கழுகுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? இன்னொரு பேரு? நான் கழுதைக்கு கேட்டேன். கழுதைக்கு இன்னொன்னு டாங்கி ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு. இன்னொன்னு சொல்லியா? ஆஸ் அப்படின்னு சொல்லியா? ஆஸ். கழுதைக்கு இன்னொரு பேர் என்னது? அப்போ அந்த சூரியன் எதுக்கு மேல வரானா? குதிரைக்கு மேல வரானா? குதிரையோட இடமான விலங்கு ஆஸ். அப்ப அருணாச்சல பிரதேசத்துக்கு கீழே இருக்கிறது என்னது? சூரியன் ஏறி வரக்கூடிய விலங்குக்கு ஃப்ரெண்டு அப்படி வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் வர்றது மேகத்துக்கு மேல அப்படி ஏறி ஏறி வர்றாங்க, பவனி வர்றாங்க. யாரெல்லாம்? சூரியனும் இந்த குதிரைகளினுடைய ஃப்ரெண்டு. இவங்க வந்து அப்படி மேகத்துக்கு மேல பவனி வர்றாங்க. ஸோ மேகத்துக்கு மேல பவனி வர்றாங்க. அப்போ இதுக்கு மேலதான் இந்த 2 ஸ்டேட்டும் இருக்கு. அப்படிதானப்பா? இதுக்கு மேல இந்த 2 ஸ்டேட்டும் இருக்கு. இது என்னது? அப்போ மேகாலயா. மேகத்துக்கு மேல வர்றாங்க. ஸோ மேகாலயா. கீழே இருக்கிறது இது மேகம், மேகாலயா. மேகத்துக்கு மேல பவனி வர்ற அனிமல், அதுக்கு மேல பவனி வர்ற சூரியன். ஸோ மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம். புரிஞ்சு போச்சா? புரிஞ்சு போச்சா? அடுத்து நம்ம பாலாஜி. நம்ம வகுப்புல பாலாஜி ஹைட்டா இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை, நம்ம நாட்டை காக்கின்ற மிலிட்டரியில போய் சேரணும், இராணுவத்துல போய் சேரணும்னு ஆசை. அவன் இராணுவத்துல சேர்ந்துட்டான். சேர்ந்த பிறகு இப்ப என்ன பண்றான்னா, அவனை வடகிழக்கு மாநிலங்கள்ல வேலைக்கு போட்டுட்டாங்க. வடகிழக்கு மாநிலங்கள்ல வேலைக்கு போட்டுட்டாங்க. அவன் எல்லாத்தையும் எடுத்து எங்க போயிட்டு இருக்கான்? ட்ரெயின்ல போயிட்டு இருக்கான். ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது தூங்கிட்டான். நல்ல தூக்கம். ராத்திரி நேரம் எல்லாரும் தான் தூங்குவாங்க, அவனும் தூங்கிட்டான். அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த வடகிழக்கு மாநிலங்கள் அங்கெல்லாம் போயாச்சு. தமிழ்நாட்டில இருந்து ட்ரெயின் அங்கெல்லாம் போயிடுச்சு. இவ்வளோ தூரம் போயாச்சு. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் அந்த ட்ரெயின்ல நடுக்காட்டுல ட்ரெயின் எதுக்கோ நிப்பாட்டிட்டாங்க. பட் இவனுக்கு தெரியாது, தூக்க கலக்கத்தில் இருக்கானா. இவன் நினைச்சிட்டான் நம்ம போகிற இடம் வந்துட்டு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு படக்குன்னு கீழே இறங்கிடலாம். அவன் கீழே இறங்கி முடிச்சு கொஞ்ச நேரத்துல ட்ரெயினை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவனை விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் காட்டுக்குள்ள இருக்கிறான். திக்கு தெரியாத காட்டில் பாலாஜி இருக்கான். அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்படி போயிட்டு இருக்கும்போது மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கு. திக்கு தெரியாத காட்டில் மியாவ் மியாவ் சத்தம். அவன் எந்த காட்டில் இறங்கிருக்கான், அது எந்த காட்டுனே அவனுக்கு தெரியாது. தெரியாத காட்டில் மியாவ் மியாவ் சத்தம். மியாவ் மியாவ் ஒரு சத்தம் கேட்டு. சத்தம் கேட்ட உடனே திக்கு தெரியாத காட்டில் மியாவ் மியாவ் ஒரு சத்தம் கேட்டு. சத்தம் கேட்ட உடனே பயந்து போய் பாலாஜி அப்படியே மேலே பார்க்குறான். அங்கே ஒரு மரம். அந்த மரம்
ஸ்னேக், எல்லோ கலர்ல ஒரு ஸ்னேக். மஞ்சள் நிற நாகம் தொங்குது. மஞ்சள் நிற நாகம் அப்படியே தொங்குது. அப்போ இதை ஞாபகம், பாலாஜி மிலிட்டரிக்கு போறான், ட்ரெயின் நின்று போகுது, உடனே கீழே இறங்குறான். அவன் இறங்கின இடம் தெரியாத காடு, அங்க மியாவ் மியாவ்னு சத்தம் கேட்குது. மஞ்சள் நிறத்துல ஒரு நாகம் தொங்குது, ஒரு ஸ்னேக் அப்படியே மரத்துல இருந்து அப்படியே தொங்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ திக்கு தெரியாத காடு. கீழே இறங்கிப்பா. திரிபுரா, திரிபுரா, அதான் என்ன மாநிலம்? திரிபுரா. திரி அப்படின்னா என்னது? மூன்று. த்ரீ அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அப்போ இந்த த்ரீ, இது மூன்று புறமும் மூன்று ஸ்டேட்னால சூழப்படக்கூடிய ஒரு இடம். சரி, திரிபுரா. இதுக்கு அடுத்து திக்கு தெரியாத காட்டில் மியாவ் மியாவ் சத்தம். பக்கத்துல பாரு, மிசோரம். என்னது? மிசோரம். அவன் என்ன செய்யறான்? மேல பார்க்கான். மேல பார்க்கானா? மேல என்ன இருந்தது? மஞ்சள் நிற நாகம், மணிப்பூர். என்ன தொங்குச்சு? நாகம். நாகம் முடிஞ்சு போச்சா? கேடம் முடிஞ்சு போச்சா? நாகா சொல்லிட்டோமா? திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், நாகாலாந்து. இந்த 7 சிஸ்டர்ஸையும் நம்ம முடிச்சாச்சு. சொல்லிடலாமா? சொல்லிடலாமா? ஈஸியாக நம்ம அடையாளம் சொல்லிடலாம். நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எம்டி, நம்ம ஸ்கூல் கிளாஸில் ஒரு எம்டி மேப் இருக்கா? இந்தியா மேப்பு. இந்தியா மேப்பில் அத்தனையும் மாறாமல் நீங்கள் அதை குறிக்கணும். இதை வச்சு குறிச்சிடலாமா? ஈஸியாக குறிச்சிடலாமா? இது போக 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அதை அடுத்த டைம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ இது நல்லா கிளியர் ஆகிட்டா? கிளியரா? நீங்கள் எம்டி மேப் கொடுத்தா குறிக்க தெரியுமா? எது எது எங்கே இருக்குன்னு தெரியுமா? வெரி குட். போகலாம்.